அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. 2025 ஏழு பரீட்சை எழுதி ரிசல்ட் வந்த மாணவர்கள் என்ன கேட்குறாங்கண்டா, எங்களுக்கு இன்ஜினியரிங் கிடைக்குமா, எங்களுக்கு மெடிசின் கிடைக்குமா, எத்தனை பேர் மெரிட்ல போவாங்க, எங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கா, இவ்வாறான சில கேள்விகள் கேட்குறாங்க. இதுக்கான விடையத்தான் நான் இங்கே சொல்ல போறேன். ரைட், ஆரம்ப காலத்தில் யூனிவர்சிட்டி அட்மிஷன் எவ்வாறு கிடைக்கும் என்று சொன்னால் மெரிட் பேஸ் அடிப்படை, அதாவது ஐலண்ட் ரேங்க் அடிப்படையில் தான் கிடைக்கும். உதாரணமாக 1970 பகுதியில் போனீங்க என்றால் முழுவதுமாக ஐலண்ட் ரேங்க் அடிப்படையில் கொடுப்பாங்க. இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் மெரிட் பேஸ் சிஸ்டம் சொல்லுவோம். அங்க பார்க்கும்போது உதாரணமா 400 சீட்ல 400 மெடிக்கல் சீட்ல 250 மெடிக்கல் சீட் தமிழ் மக்களே கிடைச்சது. இது அரசாங்கம் யோசிச்சு என்ன செய்தா, இந்த சிஸ்டத்தை மாத்தணும்னு சொல்லி என்ன செஞ்சது, குவார்டர் சிஸ்டம் கொண்டு வந்தது. அதாவது 40% மெரிட் பேஸ்லயும் மீதமானத பாப்புலேஷன் ஷேர் அடிப்படையிலையும் பிரிச்சு கொடுக்குற மாதிரி அவங்க டிசைட் பண்ணாங்க. உதாரணமா இந்த சிஸ்டம் எப்படின்னு சொல்லி நான் விளங்கப்படுத்துறேன் பாருங்க. உதாரணமா இந்த மெடிசின் சீட் எடுத்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய சீட் 2095 சீட்ஸ் இருக்கு. மொத்தமாக மெடிசின் சீட் ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய 2095 சீட். இதுல 40% மெரிட் பேஸ் அடிப்படையில தெரிவு செய்யப்படுவாங்க. அதாவது 40% சொல்லும்போது 838 பேர் இங்க மெரிட் பேஸ் அடிப்படையில தெரிவு செய்யப்படுவாங்க. அதுல இந்த முறை புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல மெரிட் பேஸ் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவங்க அதாவது இந்த ரேங்குக்குள்ள வந்தவங்க 7 பேர், 7 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த முறை புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல மெரிட் பேஸ் அடிப்படையில தெரிவு செய்யப்பட்டாங்க. இன்னும் 55% சீட் அதாவது 1152 சீட் அந்நளவாக 1152 சீட் பாப்புலேஷன் ஷேர் அடிப்படையில கொடுப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும். இது எங்களுக்கு எதுக்கு சாதகமா இருக்கும் என்றால், இப்ப எஜுகேஷன்ல டெவலப் ஆன டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இது மெரிட் பேஸ் சிஸ்டம் சாதகமா இருக்கு. இப்போ காலப்பகுதியில் இது எதுக்கு சாதகமா இருக்கும் என்றால், அதாவது அண்டர் பிரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது எஜுகேஷன் டெவலப்மெண்ட் குறைஞ்ச பகுதிகளுக்கு இது சாதகமா இருக்கும். இதுல 1152ல முழு இலங்கையும் ஒப்பிடும் போது புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல பாப்புலேஷன் ஷேர் 3.75%. போன வருஷ கணக்கெடுப்பின்படி 2025 கணக்கெடுப்பின்படி 3.75% மக்கள் புத்தளத்துல இருக்காங்க. முழு இலங்கையை ஒப்பிடும் போது 3.75% மக்கள் புத்தளத்துல இருக்காங்க. ஆகவே இந்த சீட்ல 3.75% புத்தளம் மாணவர்கள் கிடைக்கும். அதாவது அந்நளவாக 43 சீட் இதுல புத்தளம் மாணவர்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக இங்க 43 சீட் புத்தளம் மாணவர்கள் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 சீட் கிடைக்கும். அது எப்படி என்றால் 5% யாருக்கு கொடுப்பாங்க சொன்னால் 16 டிஸ்ட்ரிக்ட், அதாவது எஜுகேஷன்ல டெவலப் இல்லாத டிஸ்ட்ரிக்ட் சொல்லி 16 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுலயும் புத்தளம் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன செய்வாங்கன்னா மீதி 5% சீட்டை பிரிச்சு கொடுப்பாங்க. உதாரணமா இங்க 105 சீட் மாதிரி வரும். 105 சீட் என்ன செய்வாங்கன்னா எஜுகேஷன்ல டெவலப் இல்லாத 16 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல எங்களோட பாப்புலேஷன் ஷேர் அடிப்படையில எங்களுக்கு 10 சீட் கிடைக்கும். 10 சீட் கிடைக்கும். இந்த 16 டிஸ்ட்ரிக்ட்ல பாப்புலேஷன் ஷேர் புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல பாப்புலேஷன் ஷேர் 8.9%. இந்த 16 டிஸ்ட்ரிக்ட்ல கம்பேர் பண்ணும்போது புத்தளம் டிஸ்ட்ரிக்ட்ல பாப்புலேஷன் ஷேர் 8.9%. ஆகவே எங்களுக்கு என்ன செய்தால் இந்த முறை 10 சீட் இங்கால கிடைக்கும். ஆகவே மொத்தமாக எங்களுக்கு இங்க 7 சீட், இங்க 43, இங்க 10 என்று சொல்லி மொத்தமாக இந்த முறை 60 சீட் புத்தளம் மாணவர்களுக்கு கிடைக்கும். மெடிக்கல் ஃபேக்கல்டில இருக்கக்கூடிய 2095 மொத்த சீட்ல 60 சீட் புத்தளம் மாணவர்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பிறகு ரேங்க் உள்ள மாணவர்கள் என்ன செய்யுங்கண்டா, நீங்க மனசு தளர விடாம என்ன செய்யுங்கன்னா மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு உங்களோட இலக்கை அடைஞ்சு கொள்ளலாம். அல்லது பாகிஸ்தான் யூனிவர்சிட்டியில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, நீங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படி இருந்தா கேடியூல பிரைவேட்டா படிக்கலாம். அதுக்கு கிட்டத்தட்ட கேடியூல படிக்கணும்னால் உங்களுக்கு மொத்த செலவு 1.75 மில்லியன் செலவாகும். அதுலயும் 35 லட்சம் முதல் வருஷம் உங்களுக்கு கட்ட வேண்டி வரும். அடுத்தது ஒவ்வொரு செமஸ்டருக்கும் கிட்டத்தட்ட 17 லட்சம் கட்ட வேண்டி வரும்.
கேடியூல ஃப்ரீயா படிக்கிறது இருக்கு. ஆனா அங்க பாண்ட் சைன் பண்ணி போகணும், ஆர்மி ட்ரைனிங் எடுக்கணும். அதை நிறைய பேர் விரும்புறது இல்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா பெல்ரூஸ், ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு உங்களுக்கு மெடிசின் படிக்க போகலாம். அங்க வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அந்நளவாக 7 லட்சம் தான் செலவாகும். பெல்ரூஸ் போன்ற நாடுகளில் லிவிங் காஸ்டும் குறைவு, 30,000 40,000 செலவழிச்சு செய்யலாம். உங்களுக்கு அங்க வாழ்ந்து கொண்டு அங்க உங்களுக்கு மெடிசின் செய்யலாம். ஆகவே இதுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க, மீண்டும் ஒரு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க உங்களோட இலக்கை, உங்களோட லட்சியத்தை அடைகிறதுக்கு நீங்க போராடுங்க, போராடி வெற்றி பெறுங்க. நிச்சயமாக உங்களால முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.